Hello viewers, Nino பார்க்க போறது One Piece episode 1087 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஒயிட் பியர்டோட ஹோம்லேண்ட் இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஷாங்க்ஸோட கப்பல் இப்ப போயிட்டு இருக்குது. அதுலதான் மார்க்கோ இருக்கான். அட வேற ஒண்ணும் இல்ல, அவனை டிராப் பண்றதுக்காக அங்க வந்திருப்பாங்க. அந்த ஸ்பிங்ஸ்ங்கிற ஐலாண்டுக்கு பக்கத்துல வந்த உடனே ரைட்டு நான் கிளம்புறேன்ட்டு கிளம்புவான். ஷாங்க்ஸ் பார்த்துட்டு எப்பா நீ எங்க குரூல சேர்ந்துருவேன்னு பார்த்தேன், என்ன நீ பாட்டு கிளம்புறேன்னு விளையாட்டா கேட்பான். வாய்ப்பே இல்ல கண்ணா, வாய்ப்பே இல்ல, மறுபடியும் என்னால ஒரு பச்சை குழந்தையெல்லாம் பாத்துக்க முடியாதுன்னு ஷாங்க்ஸை பார்த்து சொன்னோன்னே பொய்யால என்னைய பார்த்தாடா குழந்தைன்னு, என்ன மெயின்டைன் பண்றது ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் இல்லடான்னு கத்துவானா. கூட இருக்க இல்லப்பா கஷ்டம் தான் ஒண்ணு, எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. சரி ரைட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணி லேண்ட் ஆஃப் ஆனோல நடந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. அட அதத்தான் முடிச்சிட்டீங்களாடா, ஏன்டா திருப்பி திருப்பி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க, அடுத்த வில்ல எவனு காட்டினா தானே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சரி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. மார்க்கோ அந்த டைம் லேண்ட் ஆஃப் ஆனோல தான் சுத்திட்டு இருந்திருப்பான். அந்த டைம் தான் யமட்டோ லூஃபியோட க்ரூல வந்து ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பான். லூஃபி கடுப்பாய் கத்திட்டு இருப்பான். ஏன் எதுக்காக, why are you saying this, வா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பைரட்டிங் பண்ணலாம்பா. ஆனா அவன் முடியாதுன்ட்டா. சஞ்சி எல்லாம் கதறி கதறி அழுவான். எங்க கூட வந்துரு யமட்டோ, நீ இல்லாத நாட்களை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு. அப்பதான் ஒரு மேட்டர் சொல்லுவா. அந்த அரமக்கி வந்து ஒரு பெரிய கலவரம் பண்ணா பாத்தீங்களா, அந்த டைம் வந்து எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. அதுவும் அவன் ஒண்டியால இருந்து எல்லாத்தையுமே போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டான். இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு இவ இருக்கும் போதே இந்த நிலைமைன்னா, இவ இல்லன்னா யோசிச்சு பாருங்க. அண்ட் யாரோ ஒருத்தர் அவங்களோட ஸ்ட்ராங்கான ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி தான் இவங்களை காப்பாத்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கைடோ இருந்தப்போ வந்து அவன் யாரையுமே உள்ள விடாம தடுத்து வச்சிருந்தான். ஆனா அவன் இப்ப இல்ல. அதனால இனிமேட்டு லேண்ட் ஆஃப் ஆனவ கண்டிப்பா ஏகப்பட்ட பேர் டார்கெட் பண்ணுவாங்க. சோ நான் தான் அதை பாத்துக்கணும், என்னால வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுவா. இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கும்போது நான் எப்படி உங்களோட வர முடியும், எனக்கும் உங்களோட வரணும்னு தான் ஆசை, பட் வர முடியாத நிலைமை. இல்லைனாலும் நான் உங்களோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு ஒன்னு லூஃபியா அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு மக்கள்லாம் இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. திடீர்னு எவனாச்சும் பவர்ஃபுல்லா வந்தா கண்டிப்பா பஞ்சாயத்து தான். நீ சொல்றதும் கரெக்ட் தாமா, நீங்க இருந்தாதான் நாங்க கவலைப்படாம இருக்க முடியும். மோமோவையும் மத்தவங்க எல்லாத்தையுமே நீ தான் பத்திரமா பாத்துக்கணும்பா. அவளுக்கும் ஹாப்பி. என்ன மோமோவை ஹேண்டில் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டம், பயலுக்கு அந்த வரட்டு கௌரவம் ஜாஸ்தி. தோரோ கொஞ்சம் பார்த்து பக்குவமா பாத்துக்கம்பா, ஒன்னும் கவலை இல்ல, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்பா. சஞ்சி தான் கீழே விழுந்து இன்னும் கதறி அழுதுட்டு இருப்பான். அப்பதான் கரெக்டா மார்க்கோ வந்து எப்பா நான் போக வேண்டிய வழியில தான் ஒரு கப்பல் ஒண்ணு போயிட்டு இருக்குது, நான் அப்படியே அதுல ஏறி கிளம்பிடுறேன்னு லூஃபி பார்த்துட்டு நீ தானே பேரமௌண்ட் வார்ல என்னோட உயிரை காப்பாத்தினது கரெக்டான்னு கேட்பான். அட அதான் ஏசு செத்ததுக்கு அப்புறம் லூஃபி உறைஞ்சு போயிட்டான். வாய பொழந்த மணிக்கு பேனு கிடந்தானே, அந்த டைமுங்கும் போது அக்கைனும் அவனையும் போட்டு தள்ளிலான்ட்டு வேகமா வரும்போதுதான் இடையில மார்க்கோ வந்து தடுத்து நான் அவனை கொல்ல விட மாட்டேன்டா, முடிஞ்சா என்னைய தாண்டி போடா அப்படின்னு ஏசுக்காக லூஃபியோ கஷ்டப்பட்டு காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இப்ப இவங்க மட்டும் இந்த சண்டையில செத்துட்டாங்கன்னா அது ஒயிட் பியர்ட அவமானப்படுத்துற மாதிரி. சோ யாரும் சாகாம நின்னு சண்டை போடுங்கன்னு சொல்லி பயங்கரமா உசுப்பேத்தி விட்டுருப்பான். அந்த டைம் எல்லாம் வேற லெவல் சண்டை. உடனே மார்க்கோவும் ஆமாப்பா உன்னை அந்த டைம் காப்பாத்த எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடணும், என்ன கரெக்ட் தானே ஜிம்பா, இன்னொன்னு ரொம்ப நாள் ஆச்சுல்லப்பா எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். மார்க்கோ ஒண்ணு மட்டும் அடிச்சு சொல்லுவான், இவ்வளவு தூரம் லூஃபி வந்த ஏசு பார்த்திருந்தானா கண்டிப்பா சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். சரி அப்படியே அங்க கட் பண்ணி அந்த அமேசான் லில்லி ஐலாண்ட் இருக்குல்ல, அந்த இடத்த காட்டுறாங்க. ஏகப்பட்ட இடம் புகஞ்சுகிட்டு இருக்குது, பயங்கரமா சண்டை நடந்திருக்கும் போல. தாய் கிழவி பாத்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே வருவா, இத்தனை ஆண்டுகளா ஜென்ஸுங்களை நாங்க இந்த ஐலாண்டுக்குள்ள அலோவ் பண்ணவே இல்லை, ஆனா இப்போ உள்ள வந்து பெரிய கலவரமே பண்ணிட்டு போயிருக்கானுங்கன்னு மேல வந்து பார்த்தா அவங்களோட மவுண்டன்ல பாதிய காணும், ஹெவியான டேமேஜ். இத பாத்துக்கிட்டு இருக்கும் போது நான் இங்க இருக்கிற வரைக்கும் நேவி ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்கன்னு பைரட் எம்ப்ரஸ் போவா ஹன்காக்கு ரொம்ப ஃபீலிங்கோட சொல்லுவா. அவளுக்கு என்ன கவலை, நான் இதுக்கப்புறம் நான் எங்க போவேன், பேசாம நான் லூஃபிய போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு வேற கேப்பா. அட என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, என்னத்த பேசிட்டு இருக்க, 7 வார்லார்ட் சிஸ்டத்தையே டோட்டலா டேமேஜ் பண்ணிட்டானுங்க. நம்ம வேர்ல்டு கவர்மெண்ட் கூட போட்டிருந்த அக்ரிமெண்ட் எல்லாமே இப்ப கேன்சல் ஆயிருச்சு. இனிமேட்டு லேடிஸ் மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ஐலாண்டுக்குள்ள நேவி ஆளுங்க எப்ப வேணாலும் வந்துகிட்டே இருப்பானுங்க. இது வரைக்கும் அந்த காம்பெல்ட்ட அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் கிராஸ் பண்ண முடியாது, ஆனா இப்ப அவனுங்க அதையும் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கிளவி தாறுமாறா புலம்பிட்டு இருக்கும். அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. டி பிரிசம் ஸ்டோனை கப்பல்ல பெடலா யூஸ் பண்ணி அதை வச்சு காம்பெல்ட்ட அந்த மெரைன் ஆளுங்க கிராஸ் பண்ணி வந்துட்டானுங்க. வந்தவனுக்கு அந்த ஐலாண்ட ரவுண்டு கட்டி கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிச்சானுங்க. அவங்க சும்மா விடுவாங்களா, அம்ப வச்சு சும்மா திருக்க விடுவாங்க. ஒய்யாலைகளா அமேசான் லில்லிக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டீங்க, வெளியில போகும்போது பொணமா தாண்டா போவீங்க, எவனையும் விடமாட்டோம்னு சொல்லிட்டு வெறித்தனமான அட்டாக். சண்டை பாத்தீங்கன்னா தாறு மாறா போயிட்டு இருக்கும். இந்த சம்பவத்துக்கு நம்ம கோபியுமே வந்திருப்பான். அவன் அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டான், எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண சொல்லுவான். இந்த நேவி ஆளுகளை ஒரு சைடு அட்டாக் பண்ணிட்டு இருந்தா இன்னொரு பக்கம்
மட்டும் கப்பல்ல வந்து அலையாக்கா உள்ள என்டர் ஆயிட்டானுங்க. விடக்கூடாதுன்னு போய் சண்டை போட போனா ஒரு சின்ன பொண்ணு வந்து 2 பேர்த்த துவன்னு துவச்செடுக்குது. அதுவும் அந்த பொண்ணோட காதுல பாத்தீங்கன்னா நம்ம போவா ஹான்காக் போட்டிருப்பால அதே மாதிரி கம்மல். அப்புறம் யமகாஜின்னு ஒரு குரங்கு மூஞ்ச வைஸ் அட்மிரலும் வந்திருப்பான். எல்லாரோட டார்கெட்டுமே போவா ஹான்காக் மட்டும்தான். அவளை புடிச்சிட்டானுங்கன்னா அங்க இருந்து கிளம்பிடுவானுங்க. அதனால விடாம அட்டாக் போய்கிட்டே இருக்குது. அந்த டைமுங்கும் போது தூரத்துல இன்னொரு கப்பல் வந்துகிட்டு இருக்கும். யாரான்னு பைனாகுலரை வச்சு பார்த்தா அந்த பிளாக் பியர்டு என்னது இது நம்ம வர்றதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு வந்துட்டானுங்க. வாட்ட பெட்டின்னு இருப்பான். இங்க இவனுக்கெல்லாம் அள்ளு விடும். ஐயோ இவன் வந்தான்னா பெரிய கலவரமாகுமேன்னு சொல்லி வாய மூடல எர்த் குவாக் மாதிரி சீ குவாக்க உருவாக்கி விடுவான். கப்பல்லாம் நிக்க முடியாம கண்ணா பின்னான்னு கதறிட்டு இருக்கும். இவனுங்க நேவி ஆளுங்க அங்க பதறத பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே வருவானுங்க. இவனுங்க வந்து என்ன நட்டோலியம் பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.